ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் என்ன, நாளைக்கு 20ஆம் தேதி கடைசி தேதி என்ன, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த அந்த இது மட்டும் தான் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அந்த பிடிஎஃப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலிமர் சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தேர்வு தேதியில் வந்து குழப்பம் இருக்குது, அது இன்னும் வந்து நாங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். மீண்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து அந்த டேட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் புதிய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஸோ அதனால் நாளைக்கு அப்ளை பண்ண முடியுமா முடியாதுன்றதால நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எழுதக்கூடிய இந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் சில நோட்டிஃபிகேஷனில் நாம் வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 150க்கு பதிலாக 100 போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 தான். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு 150 கொஸ்டின்னா 150 மார்க் வரும். ஆனால் 100 மார்க்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த அறிவிப்பில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணி நமக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த செய்தியை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.